வணக்கம். வேர்ல்ட் வைடா காமனா போயிட்டு இருக்க டிசீஸ்ன்னு பார்த்தா பிசிஓடி. வேர்ல்ட் வைடா இல்லாம இந்தியாலயே ரொம்ப காமனா இருக்கு. இத பத்தின ஒரு டீப்பான டிஸ்கஷன் பத்தி நம்ம உள்ள போலாம். அதுக்கு நம்ம பரத் சார் வந்திருக்காரு. டாக்டர் பரத் சார். இப்ப பிசிஓஎஸ் பார்த்துட்டோம்னா, ரொம்ப காமனா இருக்கு. காமனா இருக்கிறதுல எந்த ஏஜ் குரூப் ரொம்ப காமனா அஃபெக்ட் ஆகுறாங்க சார்? ஆக்சுவலி இங்க அத டயக்னோஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வரப்ப தான் டயக்னோஸ் பண்றாங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த 15லேருந்து ஒரு 35 வயசுல தான் இது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. இப்ப அதுக்கப்புறமும் இருக்கு. ஏன்னா, அந்த அந்த டைம் இந்த பிரெக்னன்சி டைம் அந்த 15 டூ அ வயசுல அடாலசென்ட் ஆயிடுறாங்க. ஒரு மேரேஜ் ஒரு 20, 25 வயசுல மேரேஜ் ஆகுதுன்னா, 25 வயசுல அந்த 35 வயசுல தான் நெறைய டயக்னோஸ் பண்ணி ஏகப்பட்ட பிசிஓஎஸ் ரிப்போர்ட் ஆகும். அப்ப மிட் ஏஜ்ல இருக்கே தவிர, ஏர்லி ஸ்டேஜும் இல்ல, எண்ட் ஸ்டேஜ்லயும் இல்ல. இயர்லி ஸ்டேஜ், எண்ட் ஸ்டேஜ்லயும் யாரும் டயக்னோஸ் பண்ண போறதில்ல. அதுக்கான நெசசிட்டி அவங்களுக்கு இல்ல. இந்த நெசசிட்டி அந்த அந்த பீரியட்ல தான் பர்ட்டிகுலரா சொல்லப்போனா அந்த 20 டூ 35ல தான் இந்த நெசசிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அப்பதான் நெறைய இன்வெஸ்டிகேஷன் போகுது. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நெறைய ரிப்போர்ட் ஆகுது. இப்ப இன்ஃபர்டிலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னு அப்டின்னா, அவங்க ஃபெர்டிலிட்டி காமனா இருக்குமா? ஆ ஃபர்ஸ்ட்டு இன்ஃபெர்டிலிட்டிக்கு நெறைய ரீசன் சொல்றாங்க. அதுல ஒன் அமங் தி ரீசன் இந்த பிசிஓஎவ சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய பேஷண்ட் நான் பார்த்த பேஷண்ட்ஸ்ல பிசிஓஎஸ் இருக்கு. ஆனா கன்செப்ஷன் ஆவுறாங்க. ஆ பிசிஓஎஸ் ஒரு இன்ஃபெர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தடைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம தான் பார்த்துட்டோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 20% அண்ட் எபோவ் பிசிஓஎஸ் பேஷண்ட் காமனா இருக்காங்க. ஸோ, அத ஒரு பெரிய டிசீஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ, அப்ப நேச்சுரலாவே அவங்க கன்சீவ் ஆகலாம். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களே நேச்சுரலா கன்சீவ் ஆவுறாங்க. நெறைய பேருக்கு நேச்சுரலாவே கன்செப்ஷன் நடக்குது. அதனால பிசிஓஎஸ்ன்றது ஒரு ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு தடை அப்படின்றத கான்செப்ட்ட முதல்ல உடைக்கணும். அப்படி நினைக்கக்கூடாது ஆக்சுவலா. இப்ப இப்ப நம்மகிட்ட வர்றதுங்கிறது வெறும் பிசிஓடி வச்சுக்கிட்டு வரமாட்டாங்க. அது போக நெறையா காம்ப்ளிகேஷனோட தான் வருவாங்க. அப்படி இருக்கிறதுல என்ன நம்ம ட்ரீட் பண்ணலாம் சார்? ஓகே. இப்ப ஒ வரவங்க ஒரு நீங்க சொன்ன மாரி பிசிஓஎஸ் மட்டும் தான் பிரச்சனை வரமாட்டாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, மைல்டா ஃபைப்ராய்டு இருக்கு, ஒரு பக்கம் ஃபெலோபியன் டியூப் பிளாக் ஆயிருக்கு. அந்த மாரி மல்டிபிள் சிண்ட்ரோமோட தான் வருவாங்க. அப்ப நம்ம என்னன்னா, யூசுவலா சித்தால பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ஸ ரெகுலேட் பண்ணக்கூடிய, கருப்பைய பலப்படுத்தக்கூடிய யுட்ரைன் கானிக் சேர்ந்த இந்த ஹெர்பல்ஸ நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்றப்ப கொஞ்சம் எல்லா ப்ராப்ளமும் காம்பேக்ட்டா ரெகுலரைஸ் ஆகும். ஸோ, அதனால இப்ப அதுக்கு தனியா இப்ப பிசிஓஎஸ்க்கு தனி ட்ரக்கா சார், ஃபெலோபியன் டியூப் பிளாக்குக்கு தனி மெடிசினா சார், அப்படி அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, நீங்க ஓவராலா சரி பண்றப்ப மொத்த டிசீஸும் அந்த பெல்விக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய என்டையர் டிசீஸும் நம்ம கண்ட்ரோல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இப்ப பிசிஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பிபி, டயபெட்டிஸ் அது வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா சார்? ஆக்சுவலா இது ட வ பிசிஓஎஸ்க்கு அது ஆக்சுவலா ஹார்மோன் தான். இப்ப டயபெட்டிஸ் உங்களுக்கு இன்சுலின்னால தான் வருது இல்லையா? அ இந்த ஹார்மோனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சம்பந்தம் ஒரு இன்டர் ரிலேஷன் இருக்குமே ஒழிய, ஒரு பிசிஓஎஸ் இருக்கு, பிசிஓஎஸ்னால டயபெட்டிக் அது அப்படி வாய்ப்பு இல்ல. பிசிஓஎஸ்னால டயபெட்டிக் வருதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா டயபெட்டிக் பேஷண்ட் அந்த யங் ஏஜ்ல இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பிசிஓஎஸ் ஒரு அடிஷனலா இருக்கலாம். ஸோ இதையும் அதையும் நேரடியா சம்மந்தப்படுத்த முடியாது. அதே மாரி பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிசிஓஎஸ் காமன். அதுக்காக பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆ ஸ்ட்ரெஸ் இருக்குமான்றது அவசியம் கிடையாது. அதே மாரி பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்குலாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ அத நம்ப தனித்தனியா தான் பார்க்கணும். இது ஒரு 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 காமன் பினாமினா. இதுல ஒரு லிமிட் வரைக்கும் பெரிய ட்ரீட்மெண்ட் தேவையில்ல. ஒரு லிமிட்ட மல்டிபிள் பாலிசிஸ்டிக் ஓவரி, மல்டிபிள் சிஸ்ட் இருக்குது. அந்த ஓவரி சைஸே பெருசாவுது. அங்க ஏதோ ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கு. ஏதோ மெலிக்னன்சி மாரி தெரியுது. அந்த மாரி விஷயங்களுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் போணுமே ஒழிய, சாதாரணமா இருக்கக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியோ இல்ல 1, 2 சிஸ்ட் இருக்குன்றதுக்கோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போ வேண்டாம். ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லயே கொஞ்சம் ஃபுட் சேஞ்ச்லயே அத மாத்திறலாம். ஸோ, பிசிஓஎஸ்ங்கிறது ஹார்மோனல் டிசீஸ் மட்டும் தான். ஆமா. அப்படி இருக்கப்ப இப்ப தைராய்டு டிஸ்ஃபங்ஷன் அந்த மாரிலாம் இருக்குல்லங்க சார். அதுக்கும் இப்ப பிசிஓஎஸ் டெஃபினட்டா சம்மந்தம் இருக்கு. ஆக்சுவலா தைராய்டு பேஷண்ட் இப்ப தைராய்டுல இருக்கக்கூடிய ஹார்மோன் ஓவரி ஹார்மோன் கூட தொடர்புடையது. ஸோ, இப்ப தைராய்டுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு. அவங்க ஆல்ரெடி தைராய்டு பேஷண்ட்டா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க பிசிஓஎஸ்னா ஃபர்ஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா,
அந்த பேஷண்ட்டுக்கு மேபி தைராய்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இருந்தா கண்டிப்பா இது இருக்கணுன்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி இது இருந்தா கண்டிப்பா அது இருக்கணுன்ற அவசியம் இல்ல. 2ம் தனித்தனி டிசீஸஸ். பட் ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு சின்ன இன்டர்லிங்க் இருக்கு. இருக்க தான் செய்யுது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தைராய்டு பேஷண்ட்டுக்கு இந்த சீத்தாப்பழ இலை கஷாயம் 4 இலை சீத்தாப்பழ இலைய பிச்சு போட்டு, 4 மிளகு போட்டு கஷாயம் ரெகுலரா வச்சு குடிங்க. கொஞ்சம் சித்த சித்த மருந்துகளும் கொஞ்சம் சேர்த்து தருவோம். அந்த ஹெர்பல் மெடிசின் ஃபுல் லெவல்ல ஆக்ட் ஆகுதா? டெஃபினட்டா. ஹார்மோனல் ஒரு 3 மந்த்ஸ் இந்த சீத்தாப்பழ இலை கஷாயம் குடிச்சிட்டு வரவங்களுக்கே டிஎஸ்ஹெச் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும். அப்படி டிஎஸ்ஹெச் லெவல் கண்ட்ரோல் வந்ததுனாலேயே பாலிசிஸ்டிக் ஓவரி நார்மலான பேஷண்ட்டும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரின்றது வேற. இப்ப நம்ம ட்ரீட் பண்ணது டிஎஸ்ஹெச் தான். ஸோ அதனால பாலிசிஸ்டிக் ஓவரியும் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகும். காம்ப்ளிகேஷன் பார்த்துட்டா பிசிஓஎஸ்ல இருக்காங்க சார். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிசிஓஎஸ்ல ஒரு சிம்பிள் சிஸ்ட் இருக்கு. ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரின்னு இருக்கு. பட் ஓவரியோட சைஸ் எதுவும் மாறல. ஓவரியோட மா மார்பாலஜியோ இல்ல அது அங்க உள்ள இருக்கிற ஃப்ளூயிடோ எதுவும் பெரிய அளவுல சேஞ்ச் இல்ல. பட் பீரியட்ஸ் ரொம்ப பெருசா அது பாதிக்கப்படல. அப்படின்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸே கிடையாது. ஆ பீரியட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. 3 மந்த்ஸ் ஆகுது, 6 மந்த் ஆகுது. அது இல்லாம ஓவரியோட சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அங்க நெறைய மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச். அதுதான் நம்மளோட டிசீஸ் கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்து எல்லாருக்கும்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிசிஓஎஸ் பேஷண்ட் எடுத்தீங்கன்னா, இங்க நான் சொல்ற கண்டிஷன் 1 ஆர் 2 பேஷண்ட்க்கு தான் இருக்கும். ஸோ பிசிஓஎஸ்னாலே அத ஒரு பெரிய டிசீஸா எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பயப்பட வேண்டாம்ன்றது தான் என்னோட கான்செப்ட். மெயினா லேடீஸ்க்கு வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப நாளா நெறைய பேர்ட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரீசன் என்னன்னா, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இப்ப ரீசென்ட் டேஸ்ல சின்ன சின்ன குழந்தைங்கலாம் ஒரு 7வது, 8வது படிக்கிற குழந்தைங்கலாம் வயசுக்கு வந்துடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது ஒரு ரெகுலேட் ஆகி நார்மல் ஆவறதுக்கே ஒரு 6 டூ 7 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு தான் கன்டின்யூ ஆகுது. ஸோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு மெயின் ரீசனே என்னன்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் இது 2 தான் மேஜர் ஹார்மோன் பாடியில இருக்கிற ஹார்மோன். இந்த ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது. அது இல்லாம ஃபீமேல்ல ஆண்ட்ரோஜன் ஹார்மோனும் இருக்கு. சில நேரங்கள்ல அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் டாமினேட் பண்றதுனால தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஒரு ரீசன். ஸோ அதில நமக்கு மெயினா தெரியறது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்றது நெறைய பேர் சொல்றாங்க. ம். ம். ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசனா சொல்றாங்க எல்லாரும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் இஷ்யூஸ் அந்த மாதிரியெல்லாம் கிரியேட் ஆகுது. மேரிடா இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாம இருக்கு. ஸோ இதுக்கான சிம்ப்டம் என்னவா தெரியும்? என்ன இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஓவரி ப்ராப்பரா ரெகுலேஷன் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் இப்ப தள்ளி தள்ளி போகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் மேரேஜ் ஒரு 28 டேஸ் சைக்கிள் இருக்கவங்க இருக்காங்க. 30 டேஸ் சைக்கிள் இருக்கவங்க இருக்காங்க. 32 டேஸ் சைக்கிள் இருக்கவங்க இருக்காங்க. அந்த சைக்கிள் டேட் மாறுது. அதில ஒரு ஆல்ட்ரேஷன் வருது. கொஞ்சம் ரொம்ப தள்ளி தள்ளி போகுது. 2 மந்த்ஸ் வராம இருக்கு. 3 மந்த்ஸ் வராம இருக்கு. அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியக்கூடிய முதல் சிம்ப்டம். அப்புறமேட்டு அது இல்லாம பாடியில ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஸ்ட்ரெயினு, ஒரு இன்கன்வீனியன்ட்டான பொசிஷன் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ உள்ள வந்து ஹார்மோன் நார்மலா இல்லன்றது அவங்களுக்கு தெரியும். தெரிவிக்கும். ஓகே. சரி இப்போ இதனால அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. டெஃபினட்டா இப்ப வந்து ஓகே. ஒன்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்தாலே அவங்கனால டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஓகே. இதனால எந்த அளவுக்கு இப்போ வீட்ல இருக்கிறவங்களுக்கும், ஆஃபீஸ் போறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இது ஏன் 2 பேருக்குமே வருது? ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் ரெஸ்ட். இவங்க ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸர்சைஸ் அவங்களுக்கு அந்த பாடியும் எக்ஸர்சைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். வொர்க்குக்கு போறதுனால. வீட்லயே இருக்காங்க. 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் நெறையவே இருக்கு. ஆனா 2 பேருக்குமே வருது. அது எதனால? ஆக்சுவலா இப்ப வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லன்னு சொல்ல முடியாது. வீட்ல இருக்கிறவங்களுக்கு 1008 ஃபேமிலி சிச்சுவேஷன். அந்த அவங்க அவங்க டே டு டே அட்டெண்ட் பண்ற சிச்சுவேஷன்ஸ். அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். ஆஃபீஸ் வரவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ்ல நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டர். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ ஏற்படுத்துற ஒரு ஃபேக்டர்ஸ். இன்னும் சொல்லப்போனா, அ ஒரு ஆஃபீஸ்ல ரெகுலரா ஒர்க் பண்றவங்களுக்கு, நெறைய அ அவங்க கைடிங் ஒர்க்கோ, இல்ல நெறைய அவங்க பிளான் பண்ணி அவங்க லீட் பண்ற மாரி நெறைய ஒர்க் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கே தெரியாம அவங்க பாடியில கொஞ்சம் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ரோஜன் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன சப்ரஸ் பண்ணும். ஸோ அப்படி சப்ரஸ் பண்றப்ப, அந்த ஈஸ்ட்ரோஜன்னால பாடியில நடக்க வேண்டிய சில சில விஷயங்கள்லாம் நடக்காது. அதனால அவங்களுக்கு இந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும்.
என்ன ஒரு மெயின் ரோல் என்ன சார் ப்ளே பண்ணுது இந்த பிசிஓஎஸ்? பிசிஓஎஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காமனா எல்லார்ட்டயும் சொல்லிக்கிறது என்னன்னா, பிசிஓஎஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமா நினைக்காதீங்க. ஏன்னா, இப்ப நவடேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்னாவே டக்குன்னு கையில ஒரு ரிப்போர்ட், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ட எடுத்து அத ஒரு ஃபைல்ல போட்டுக்கிட்டு, அத டாக்டர் தான் போயி, எல்லா டாக்டர்கிட்டயும் அத பத்தி பேசி, எனக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, ஸோ அது ஒரு டிசீஸே கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு சைனசைட்டிஸோ, இல்ல ஒரு மூக்கடைப்போ இருக்கு. இல்ல வந்து ஒரு சாதாரண எப்போ பார்த்தாலும் தும்மல் இருக்கு. அந்த தும்மல் இருக்கு. அத வந்து நீங்க ஹைலைட் பண்ணுவீங்களா? அத போய் எல்லார்ட்டயும் நான் பார்க்குறவங்கலாம் எனக்கு சைனசைட்டிஸ் இருக்கு, எனக்கு தும்மல் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படி சைனசைட்டிஸோ, தும்மலோ இருக்கிற நீங்க, அதனால ஏதாவது டிப்ரஸ் ஆவீங்களா? அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்க. அது ஒரு சளி தொந்தரவு தானே அப்படின்ற மாரி நீங்க எடுத்துக்குவீங்க. அந்த மாரி தான் இப்ப வந்து பிசிஓஎஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% 100 பேர்ல 20 பேருக்கு பிசிஓஎஸ் காமனா இருக்கு. அதாவது ரோட்ல ஒரு 10 பேர் நடந்து போறாங்கன்னா, குறைந்தபட்சம் 2, 3 பேருக்கு அந்த பிசிஓஎஸ் இருக்கு. அது பிசிஓஎஸ்ன்றது என்ன ஆக்சுவலா அ நீ இந்த ஓவரியில நீர் கட்டிகள், சின்ன சின்ன நீர் கட்டிகள். அந்த நீர் கட்டிகள் உருவாகுது. அது இப்ப நவடேஸ்க்கு ஏன் காமன்னா, நெறைய நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் மாடிஃபை ஆயிடுச்சு. நெறைய ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்றோம். ல ல நெறைய லெத்தார்ஜிக் ஒர்க், நெறைய வாஷிங் மிஷின் வந்துருச்சு, கிரைண்டர் அந்த மாரி நெறைய வந்துட்டதுன்றதால நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியாயிடுச்சுன்றதுனால, நம்ம ஹார்மோன்ல ஒரு இம்பேலன்ஸ் வந்துருது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரப்ப, அந்த பிசிஓஎஸ் வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அஃபெக்டிங் டிசீஸ் கிடையாது. நெறைய பேர் அந்த பிசிஓஎஸ்ஸ ஒரு பெரிய டிசீஸா பூம் பண்ணி, அதுதான் தன்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ன்ற மாரி, அவங்களுக்கு அவங்களே டிப்ரஸ் ஆயிடுறாங்க. அதனால அ பி ஒரு ஒரு சைனசைட்டிஸ்க்கோ, இல்ல ஒரு சாதாரண ஒரு ஸ்னீசிங்க்கோ நீங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் நீங்க பிசிஓஎஸ்க்கும் குடுக்கணும். அத ஒரு பெரிய டிசீஸா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட ஆன்ஸர் அது. இப்போ பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்றதுக்கான மெயின் சிம்டம் என்ன சார்? அதாவது நெறைய ஒன்லி சிம்டம். ஏர்லி சிம்ப்டம். ஆக்சுவலா நெறைய பேருக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னே தெரியாது. ஆ ஆக்சுவலா அவங்க போய் ஸ்கேன் பண்றப்ப தான், அந்த ரிப்போர்ட்ல தான் பாலிசிஸ்டிக் ஓவரி, இத்தன சிஸ்ட் இருக்கு, இல்ல மல்டிபிள் சிஸ்ட் இருக்கு, அப்படின்றதெல்லாம் அவங்க ஸ்கேன் பண்றப்ப தான் நெறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 80 பேருக்கு அது பிசிஓஎஸ் இருக்குன்னே தெரியாது. ஒரு 20 பேருக்கு தான் நெறைய இர்ரெகுலரான பீரியட்ஸு, அவங்களுக்கு தேவையில்லாத அப்டோமினல் பெயினு, அ அன்னெசரியா ஒரு இந்த பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போறது. இந்த மாரி சிம்ப்டமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியிறப்ப, அப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப தான் பிசிஓஎஸ் இருக்குன்னு தெரியும். சரிங்களா? சார் இப்போ இந்த இந்த இஷ்யூனால அதர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? இல்ல பிசிஓஎஸ்ன்றது ஒரு மைனரான இஷ்யூ. ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால, அந்த ஓவரில வரக்கூடிய பிரச்சனை. ஓ. அதனால வந்து மத்த ஆர்கன்ஸ்ல பாதிப்பு வருமான்றது ரொம்ப ரேர். அப்படி வரவே வராது. சரிங்களா? ரொம்ப ரேர் தான். ம். ஹெவி பீரியட்ஸ் எதனால சார் வருது? எது இது பிசிஓஎஸ் மூலமா ஹெவி பீரியட்ஸ் வருமா? ஆக்சுவலா அது என்னன்னா, ஒரு எண்டோமெட்ரியம் ரப்சர் ஆவறது தான் ஆக்சுவலா பீரியட்ஸ். அது வந்து ஒரு பிசியாலஜிக்கல் இஷ்யூ தான். அது எப்ப அதிகமாகுதுன்னா, அது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்குள்ளார விட்டமின் கே கம்மியா இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ, அந்த மாரி நெறைய ஃபேக்டர் இருக்கு உள்ளார. நாட் ஒன்லி இப்ப ப்ளீடிங் அதிகமாகுதுன்னு நீங்க சும்மா சிம்பிளா சொல்லிர்றீங்க. ஆனா, அதில ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான் அதிகம். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து எனக்கு இந்த மாரி ஆகுதுன்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாலே, அதுவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒரு 50% ப்ளே பண்ணுது. அது இல்லாம, அவங்களோட அவங்களோட நியூட்ரிட்டிவா எப்படி சாப்பிடுறாங்க? இன்னொன்னு அது இல்லாம அவங்களோட ஹைஜீனிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? சம்மந்தம் இல்லாம அவங்க வந்து வேற ஏதாவது பில்ஸ் யூஸ் பண்றாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுக்காக சில பில்ஸ் சாப்பிடுவாங்க. சிலர் தேவையில்லாம வந்து அ அவங்களுக்கே தெரியாம நெறைய விட்டமின் டேப்லெட்ஸ் நெறைய போட்டுட்டே இருப்பாங்க. நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி இஷ்யூலாம் கொஞ்சம் அத ப்ரமோட் பண்ணும். ஸோ அத அவாய்ட் பண்ணணும்னா, பேசிக்கா எல்லா விஷயத்தையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே. சார் இப்போ பார்த்தீங்கன்னா, 40 ப்ளஸ்க்கு மேல இந்த இஷ்யூ வருமா சார்? வாய்ப்பு இருக்கா? நெறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா 45 பிளஸ் நெறைய வருது. ஆ ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாதுங்க. இந்த ஏஜ்ல வருதுன்றது உண்மதான். ஆனா, அந்த ஏஜ்ல அது வராம தடுக்கலாம். அது தடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம நல்ல
ஒரு காம்பேக்ட்டான ஒரு பிளான் இருந்ததுன்னா உறுதியா அத தடுக்க முடியும். பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் மூலமா இந்த இஷ்யூஸ் வருமா? டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்றது கிட்டத்தட்ட புரொஜெஸ்டரான் டெரிவேட்டிவ்ஸ் குடுக்கக்கூடிய பில்ஸ் தான். ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா, போய் ஈஸ்ட்ரோஜன சப்ரஸ் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன சப்ரஸ் பண்றதுனால பிசிஓஎஸ் வரலாம். ஸோ எனி ஹார்மோன் பில்ஸ், எனி ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பா பிசிஓஎஸ இன்டியூஸ் பண்ணும். ஓகே. இது வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது. ட்ரீட் பண்ணாம இருந்தா என்ன சார் ஆகும்? ஆக்சுவலா சின்ன சின்ன பில்ஸ் இருந்தா, அதில அதாவது சின்ன சின்னதா ஓவரியில வந்து நீர்க்கட்டிகள் இருந்தா, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மல்டிபிள் சிஸ்ட், பாலிசிஸ்டிக் ஓவரி இல்ல ஓவரியோட சைஸே டபுளா இருக்கிறது, ட்ரிபிளா இருக்கிறது. அந்த ஓவரியில நாட் ஒன்லி ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அங்க வந்து ஒரு டிஷ்யூ மாரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறது. அந்த மாரி கண்டிஷன் தான் வந்து நம்ம இம்மீடியட்டா அத அட்டெண்ட் பண்ணணும். அத ட்ரீட் பண்ணணும். சின்ன சின்ன சிஸ்ட் இருக்கிறது ஓவரி சைஸ் மாறலாம உள்ளார சின்ன சின்ன சிஸ்ட் இருந்தா அத பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆனா அதுக்காக சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும், சில ஃபுட் கண்ட்ரோலும் பண்ணாவே போதும். ஓகே. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது, நம்மளுக்கு பிசிஓடி இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது, எந்த மாதிரியான டெஸ்ட்டு இத அக்யூரேட்டா காட்டும்? ஆக்சுவலா ஒரு யுஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன் பண்ணாவே, பர்ட்டிகுலரா நான் என்னன்னா யுஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன் பர்ட்டிகுலர்லி ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப், யுட்ரஸ் அப்படின்னு எழுதி தருவோம். அதில அந்த ஓவரிய பார்க்குறப்பயே அதில பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தா அந்த யுஎஸ்ஜி அப்டமன்லயே தெரிஞ்சிடும். சிடி, எம்ஆர்ஐலாம் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆர்டினரி யுஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன்லயே ஓவரில சிஸ்ட் இருக்கான்றது தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ அக்கார்டிங் டு த சித்தா, ம். இத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் வந்து நம்ம அலோபதி பேஸ்டு பார்த்தோம். சித்தா மூலமா நீங்க வந்தீங்கன்னா, என்ன மாதிரியான நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா எடுத்தோனே நீங்க பிசிஓடிக்கு ட்ரீட் பண்ணுவீங்களா? அதர் தென் நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இதில சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கம்பைன்டு ட்ரீட்மெண்ட் தான். என்னன்னா, நாம வந்து பிசிஓடின்னு ஸ்பெசிஃபிக்கா பார்த்து அதுக்கு ஒரு ஹார்மோன் டேப்லெட், ஹார்மோன் அப்படி தர்றது கிடையாது. இது வந்து ஓவராலா அவங்க பீரியட்ஸ ரெகுலேட் பண்ணக்கூடிய மருந்து, ஈஸ்ட்ரோஜன பம்ப் பண்ணக்கூடிய மெடிசின்ஸு, ஓவராலா அவங்களோட ஹார்மோன நார்மல் பண்ணக்கூடிய, அவங்க மெட்டபாலிசத்த நார்மல் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் தான் நம்ம குடுப்போம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்போனா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மெடிசனையே நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் யூசுவலா நெறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்லயே தன்னால முடிஞ்ச அளவுக்கு அத ட்ரீட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. ஸோ, அதுக்கு நான் யூசுவலா என்னன்னா, இந்த வெந்தயம் ஊற வச்சு டெய்லி குடிக்கிறாங்க இல்லையா? அது ஒரு நல்ல மெத்தட். அது வந்து யுட்ரஸ நல்லா ரெகுலேட் பண்ணுது. வெந்தயம் டெய்லி நைட் 1 டீஸ்பூன் ஊற வச்சு, அந்த தண்ணிய காலைல குடிச்சிட்டு வராங்க. அது நெறைய பேருக்கு ஒத்துக்குது. ஸோ, அந்த மாரி சின்ன சின்ன ஐட்டங்கள் பர்ட்டிகுலரா சொல்லப்போனா, அ கருஞ்சீரகம். அந்த கருஞ்சீரகத்த பவுடர் பண்ணி, அத ஒரு நல்ல ராட்ற கடையில நல்ல கருஞ்சீரகமா ஐடென்டிஃபை பண்ணி, அத பவுடர் பண்ணி, தினமும் ஒரு 1/2 டீஸ்பூன் தேன்லயோ, நெய்யிலயோ ரெகுலரா எடுத்து வந்தா, அதுக்கும் இந்த மெட்டபாலிசம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நல்லா சரியாகும். இப்ப நெறைய பேஷண்ட் ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த கருஞ்சீரகம் எடுத்ததுனால, நான் ஓரளவு நார்மலா இருக்கேன் சார். எனக்கு நார்மல் பீரியட்ஸ் வருது. நார்மலா எல்லாமே ரெகுலேட் ஆயிருக்குன்னு நெறைய பேர் சொல்றாங்க. அந்த மாரி நெறைய ஹோம் ரெமிடீஸ் இருக்கு. அந்த ஹோம் ரெமிடீஸ் எல்லாம் பண்ணி பார்த்த பிறகு தான், நம்ம அடுத்த லெவலுக்கே வரணும். மெடிசின் லெவலுக்கே வரணும். இப்போ ஜெனடிக்லா இந்த பிசிஓஎஸ் வருமா சார்? ஜெனடிக் டெஃபினட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனடிக்கலா அவங்க ஃபேமிலில நெறைய பேருக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னா, இவங்களுக்கும் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றது, பிசிஓஎஸ் வந்து ஒரு ஒரு சின்ன காம்போனன்ட்டா பாருங்க. அது வந்து ஒரு பெரிய டிசீஸ் தான். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ன்ற மாரி பார்க்காதீங்க. இன்னும் சொல்லப்போனா, ஆ நெறைய பேர் என்ன பிசிஓடி இருக்கா? அது அது வந்து ஏதாவது கேன்சரா மாறிடுமோ? அது ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை பண்ணிடுமோ? அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் மாற ரொம்ப வாய்ப்பே குறைவு. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல இருந்தா, அதுல யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த மாரி ஏதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். லேப்ரோஸ்கோபி மூலமா இப்போ நெறைய பேர் வந்து அ அந்த பிசிஓஎஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் அப்படி இல்லாம நீங்க எந்த எந்த ட்ரீட்மெண்ட் மூலமா இத கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலா நம்ம ஒரு அவங்களுக்கு பீரியட்ஸ்ல ஏற்படுற ஒரு மாற்றம். அ இன்னொன்னு அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறிகுணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ரோஜன் அதிகமாகறதுனால அவங்க உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன அ ஆண் தன்மைக்கான குணங்கள். அப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போறது. அ அ தேவையில்லாத அப்டமன் பெயின், லோவர் அப்டமன் பெயின் இருக்கிறது. ஒரு மாரி நெர்வஸாவே இருக்கிறது. இந்த சிம்ப்டம்லாம் வச்சு, அவங்க கருப்பைய இயல்பாக்குறதுக்கான மருந்துகள். நீங்க ஒண்ணே ஒண்ணுங்க. கருப்பைய பலமாக்க மருந்துகள் குடுத்து, கருப்பை இயல்பாயிடுச்சுனாவே, மத்த எல்லா உறுப்புகளும் நார்மல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிராணாயாமம் நல்லா கத்துக் குடுத்து, அந்த பேஷண்ட் நல்லா பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ஆஸ்துமா வராது, சைனசைட்டிஸ் வராது.
ஓகேவா? அந்த நாட் ஒன்லி லிவர் டிசீஸ் இது லங் டிசீஸ் மட்டும் கிடையாது. என்னது சைனசைட்டிஸும் வராது. பிராணாயாமம் நல்லா பண்ற பேஷண்ட்ஸ்க்கு. அந்த மாரி தான். நீங்க கருப்பைய மட்டும் இயல்பாக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு ஆர்கன் தான் மத்த எல்லா ஆர்கனுக்கும் மதர் ஆர்கன் மாரி. ஸோ அந்த கருப்பை மட்டும் இயல்பா அதோட ஃபங்ஷன இயல்பா பண்ணிட்டு வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆகட்டும், ஓவரி பாலிசிஸ்டிக் ஓவரி ஆகட்டும், எல்லாமே நார்மலா இப்ப காமனா வந்து பிசிஓஎஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதிலயும் இருக்கு, சித்தாலயும் இருக்கு. இப்ப நம்ம சித்தால நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா பயப்படுற விஷயம் எதுக்குன்னா, அமௌண்ட் அதிகமா இருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவா அந்த மாரி ஈஸியா வந்து பிசிஓஎஸ் கியூர் பண்ணலாமா சித்தால? டெஃபினட்டா பிசிஓஎஸ வந்து நீங்க நெறைய செலவு பண்ணவே வேண்டாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயமா நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்கனாலே அழகா பிசிஓஎஸ்லேருந்து வெளில வரலாம். ஒண்ணும் இல்ல. முருங்கை இலைய ரெகுலரா ஒரு சூப்போ, இல்ல ஒரு கஷாயமோ, இல்ல ஒரு பொரியலோ, டெய்லி முருங்கை இல சாப்பிட்டு வர ஒரு ஹேபிட்ட நீங்க கிரியேட் பண்ணீங்கனாலே, பிசிஓஎஸ் சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு வெந்தயம் நல்லா ஒத்துக்கும். அவங்க உடம்ப பொறுத்து வெந்தயம் ஒத்துக்குதுன்னா, அந்த வெந்தயம் ரெகுலரா ஊற வச்சு குடிச்சிட்டு வரவங்களுக்கே பிசிஓஎஸ் நல்லா கண்ட்ரோல் வரும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் திப்ளின்னு ஒரு பவுடர் இருக்கு. இந்த சுக்கு மிளகு திப்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? திப்ளி பவுடர ரெகுலரா சாப்பிட்டு வரவங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ரெகுலரா சாப்பிட்டு வரவங்களுக்கே பிசிஓஎஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகுறத பார்க்குறேன். அந்த காம்ப்ளிகேஷன் அதெல்லாம் இதெல்லாம் ஹெர்பல் தானே! ஹெர்பல்ல பெரிய அளவுல காம்ப்ளிகேஷன் வராது. பெரிய அளவுல ஃபார் எக்ஸாம்பிள் வெந்தயம் ஒத்துக்கிற பேஷண்ட்டுக்கு வெந்தயம் ஒத்துக்கும். ஆ வெந்தயம் ஒத்துக்காத பேஷண்ட்டுக்கு முருங்கை இலை ஒத்துக்கும். இந்த 2ம் ஒத்துக்காத பேஷண்ட்டுக்கு திப்பிலி ஒத்துக்கும். இது 2ம் ஒண்ணும் இல்ல. இந்த பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா? பெருங்காயத்த லைட்டா நெய் விட்டு பொரிச்சு, அத மோர்லயோ, இல்ல பால்லயோ கலந்து குடிச்சாவே, ரெகுலரா குடிச்சிட்டு வந்தாவே பிசிஓஎஸ் நல்லா கண்ட்ரோல் வருது. பெருங்காயத்துக்கு அவ்ளோ எஃபெக்ட் இருக்கு. பிசிஓஎஸ் கண்ட்ரோல் பண்றதுல. இன்னும் சொல்லப்போனா, பெருங்காயத்த ஒரு டெய்லி ஃபுட்ல ரெகுலரா ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கனாவே, அவங்க ஃபேமிலில நெறைய பேருக்கு பிசிஓஎஸ்ஸே இருக்கறதில்ல. ஸோ பெருங்காயம் வந்து ஒரு பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்டா செயல்படுது இந்த பிசிஓஎஸ். இந்த மாரி நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் நெறைய சாப்பிட்டு வந்தாவே, பிசிஓஎஸ்க்கு கண்டிப்பா ஹார்மோன்லாம் நல்லா பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ்டா இருந்ததுனாவே, மோஸ்ட்லி பிசிஓஎஸ் இருக்காது உடம்புல. ஹார்மோன சரி பண்ணாலே சரி பண்ணாவே டெஃபினட்டா பிசிஓஎஸ் கண்ட்ரோலுக்கு வரும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலும் நடக்கும். டெஃபினட்டா. லைஃப் ஸ்டைல்னா, நீங்க ரெகுலரா வாக்கிங் போறது, எக்சர்சைஸ் பண்றது, இல்ல யோகா, சிம்பிள் ஆசனா. சிம்பிள் ஆசனானா, நம்ம இதுல பட்டர்ஃப்ளை ஆசனம். பட்டர்ஃப்ளை தான் ரொம்ப ஃபேமஸ். பட்டர்ஃப்ளை ஆசனாவ தான் வந்து ரொம்ப அந்த ஒரு எக்சர்சைஸ் ப்ராப்பரா அந்த எக்சர்சைஸ ரெகுலரா பண்ணிட்டு வந்தாவே, பிசிஓஎஸ் சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சாதாரண புஜங்காசனா, சலபாசனா, ஆ இன்னும் நல்லா ஆசனம் பண்ண முடியும்னா, சர்வாங்காசனா, மயூராசனா அந்த மாரி சின்ன நல்ல ஆசனங்கள் ரெகுலரா பண்ணிட்டு வந்தாவே நல்லா பிசிஓஎஸ் கண்ட்ரோல் ஆகுது. இன்னொன்னு பாடிய ஃபிட்டா வச்சுக்கிட்டாவே மோஸ்ட்லி பாலிசிஸ்டிக் ஓவரி வராது. அ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, யாருக்கெல்லாம் பிசிஓஎஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மைல்டா ஒபிஸும் இருக்கு. நீங்க ஒபீஸ நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒபிசிட்டிய சூப்பரா மேனேஜ் பண்ணீங்கன்னா, பிசிஓஎஸ் தானா கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ ஒபிசிட்டி கம்மி பண்ணோம்னா பிசிஓஎஸ் கம்மியாகுமா? டெஃபினட்டா கம்மியாகும். ஆமா. நீங்க ஒபிசிட்டிய கண்ட்ரோல் பண்றீங்கனாவே, நீங்க ஹார்மோன் லெவல்ல ஒர்க் பண்ணி தான் ஆவணும். ஹார்மோன் லெவல்ல நீங்க தைராய்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இன்சுலின கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். என்டையர் ஹார்மோன நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா தான் பாடி வெயிட்ட கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். நீங்க அப்ப ஆல்ரெடி உங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாரி நீங்க ஹார்மோன்ஸ்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்றீங்கன்னாவே, டெஃபினட்டா அது என்ன ஆகும்? ஈஸ்ட்ரோஜனையும் அது ப்ளே பண்ணும். ஈஸ்ட்ரோஜனையும் ப்ளே பண்ணுன்றப்ப, டெஃபினட்டா பிசிஓஎஸும் கண்ட்ரோலுக்கு வரும். டே டு டே ஆக்டிவிட்டிலயே நம்ம பிசிஓஎஸ கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணலாம். பண்ணலாம். அதே மாரி இப்ப டெர்ம் இப்ப ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ், 6 மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாரி இருக்கப்ப, எவ்வளோ மந்த்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கலாம்? அதே மாரி இப்ப 6 மந்த்ஸ் எடுத்துட்டோம் அப்டின்னா, திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லையா? அந்த மாரி என்னங்க சார்? முதல்ல பிசிஓஎஸ்னா நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஏதோ ஒரு டிசீஸு. அது வந்து ஒரு மேக்ஸ் மாரி வந்தா அந்த கணக்கு போட்டா சரியாயிடுமா? அப்படின்ற மாரிலாம் அது கிடையாது. ஆக்சுவலா அது வந்து பாடியோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம என்டையர் பாடி இருக்கா? அந்த என்டையர் பாடிக்கு தகுந்த மாரி தான் அந்த பிசிஓஎஸ். இப்ப நீங்க வந்து ஒரு 3 ஒருத்தருக்கு ஒரு மாரியும் ஆ இன்னும் ஒ தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும் அது. டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா ஸ்ட்ரிக்ட்டா மெடிசின் எடுத்துக்கிறீங்க, நல்லா டயட் கண்ட்ரோல்ல இருக்கீங்க, பாடிய ஃபிட்டா வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்ல அந்த பிசிஓஎஸ் கண்ட்ரோலுக்கு வந்துரும். திரும்பி எல்லாத்தையும் விட்டுறீங்க. நான் ஜங்க் ஃபுட்லாம் நெறையா சாப்பிடுறீங்க, செடன்டரி லைஃப் இருக்கு. எதுவும் எக்சர்சைஸ் பண்றதில்ல, யோகா பண்றதில்ல, திரும்பி வித்தின் 3 மந்த்ஸ்ல வந்துரும். ஸோ அது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியில தான் இருக்கே ஒழிய, அது 3 மாசம் மருந்து சாப்பிட்டா மொத்தமா பிசிஓஎஸ் சரியாயிடுமா? ஃபியூச்சர்ல வரவே வராதான்னா, அப்படி பண்ண முடியாது.
ஸோ அந்த டிசீஸே வந்து நம்ம பாடிக்கு தானே ஒழிய அது வந்து ஒரு மருந்துனால மொத்தமாக அதை எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. ஸோ அதை நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக தான் பிசிஓஎஸை ஃப்யூச்சரில் வராமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஜெனட்டிக் டிசீஸ் தாங்க சார். ஜெனட்டிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது அப்படின்னா நமக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஜெனட்டிக்காக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஈவன் தோ அம்மாவுக்கு லைஃப் லாங்காக இருந்துச்சு சார் அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் லாங்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் கை வச்சுட்டு ஃபுட்டில் கை வச்சுட்டு எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக நார்மல் ஆகிடும். இன்னொன்று அது என்னை பொறுத்த வரைக்கும் பிசிஓஎஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபைலை போட்டுக்கிட்டு அதை டாக்டராக போய் பார்த்துக்கிட்டு அதை நான் மொத்தமாக சரி பண்ணுவேன் அப்படின்னு இறங்குறது தப்பு. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை சரி பண்ணுங்கள், ஃபுட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெர்பல் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாவே அழகாக மேனேஜ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த அசோகப்பட்டைன்னு ஒன்று சொல்லுவோம். அசோகப்பட்டை சூர்ணம்னு சித்தால வருது. அந்த அசோகப்பட்டை நல்ல ஒரு யுட்ரைன் டானிக். அது அசோக அரிஷ்டமாக வருது, அசோகப்பட்டை பூர்ணமாக வருது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டாவே நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். யுட்ரைன் டானிக். யுட்ரைன் டானிக் எல்லாமே யுட்ரைன் டானிக்கே மோர் தென் எனஃப் ஃபார் பிசிஓஎஸ். அதை ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதான் நான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முருங்கைக்கீரை தான் உங்களுக்கு ஒத்துக்குதுன்னா முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு 50 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ் உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு ஃபார்மில் ரெகுலராக எடுத்துருங்க. அதுவே அதை பிசிஓஎஸில் ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஓகே. இதில் வந்து பிசிஓஎஸ்ல ரொம்ப காமனாக இருக்கிற சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எக்ஸசிவ் க்ரோத், அதாவது ஹேர் க்ரோத் வந்து எக்ஸசிவாக இருக்கும். எந்தெந்த இடத்துல இருக்கும்னா இப்போ ஃபேஸில் இருக்கிறது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறத எப்படி நம்ம கியூர் பண்ண? ஆக்சுவலாக என்னென்னா பிசிஓஎஸில் இப்போ மேலுக்குள்ளே ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்குள்ளே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிற மாதிரி ஆண்ட்ரோஜன், மேலுக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோனும் மைல்டாக இருக்குது. இப்போ பிசிஓஎஸ் பேஷண்ட் என்ன ஆகுதுன்னா ஆண்ட்ரோஜன் கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. ஆண்ட்ரோஜன் டாமினேட் பண்ணுறப்ப மேலுக்கான செகண்டரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபீமேலுக்குள்ளே வரும். நீங்கள் அந்த ஆண்ட்ரோஜன் சப்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் பெருசாக ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஈஸ்ட்ரோஜனை பாடியில் எலிவேட் பண்ணீங்க, ஈஸ்ட்ரோஜன் பாடியில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாலே ஆண்ட்ரோஜன் என்ன ஆகிடும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டான ஆரம்பிடும். ஈஸ்ட்ரோஜன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சினாலே ஆண்ட்ரோஜன் என்ன ஆகிடும், சப்ரஸ் ஆகிடும். ஸோ ஆண்ட்ரோஜன் சப்ரஸ் ஆகிடுச்சுனாலே நீங்கள் சொல்கிற இந்த ஹிர்சுட்டிசம், இந்த மேலுக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் மடமடமன்னு காணாமல் போயிடும். ஸோ அது நம்ம பண்ண வேண்டியது வந்து அந்த அதுக்கான ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டே டேரெக்டாக தேவையில்ல. நீங்கள் ஈஸ்ட்ரோஜனை பம்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், சில எக்ஸசைஸு, ஃபுட்டு அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிங்கனாவே அழகாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் காமனாக இருக்கிறது ஹேர் ஃபால் இருக்குங்க சார். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சார்? இப்போ வந்து ஹேர் ஃபால்னால் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அனிமிக்காக இருக்கலாம், சரியா அயன் டெஃபிஷியன்சி இருக்கலாம், அப்புறம் வந்து அவங்களோட தண்ணியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ஃப்ளோரின் ரிலேட்டடாக இருக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பிசிஓஎஸ்னால ஹேர் ஃபால் இருக்குன்னா அது ஹார்மோன் இன்க்ரீஸ்னு வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பிசிஓஎஸை சரி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம நல்லா எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணாவே அது தானாகவே ஹேர் லாஸ் நின்றுடும். ஹேர் க்ரௌத்தும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கான விஷயங்கள் வேறையாக இருந்ததுன்னா, வேறு எக்ஸாம்பிள் அது வந்து இப்போ அயன் டெஃபிஷியன்ட்னால தான் ஹேர் லாஸ் ஆகுதுன்னா நம்ம அதை அட்டன் பண்ணணும். இது கூட சேர்ந்து அதையும் சேர்ந்து சினால நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம்னா அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல சார். அயன் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஹெர்பலி அது மாதிரி தான் அயன் டேப்லெட்டும் ஒண்ணுதான். டெஃபினட்டாக அப்படி இப்போ accept பண்றது. ஹெர்பலில் மூலயமா நீங்கள் அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அயனில் இந்த ப்ராப்ளமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பலில் அயன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட அயன் இருக்குது. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரையில் அயன் இருக்குது, எள்ளில் அயன் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் ஃபுட்டு மூலிமா உங்களுக்கு அயன் உள்ளே போகுதுன்னா அதனால கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் வராது. அந்த அயன் வந்து நம்ம டெய்லி ரெக்குயர்மெண்ட்டுக்கு போதுமாங்க. டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் கரெக்டாக அளவாக சாப்பிட்ணும். ஃபைபர் கண்டென்ட்டோடு நீங்கள் அயன் எடுத்துக்கிறப்ப உறுதியாக அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? நீங்கள் ஒரு ராவாக ஒரு அயன் டேப்லெட்டாவோ இல்லை அயன் செந்தூரமாவோ ரெகுலராக அயனை டைரெக்டாக எடுத்துக்கிறப்ப தான் இது வரும். நீங்கள் அதை கூட ஃபைபரை மிஸ் பண்ணி அது கூட ஃபார் எக்ஸாம்பிளில் சித்தாலே கூட செந்தூரம் இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக செந்தூரத்தை தனியாக தரவே மாட்டோம். அந்த செந்தூரத்தை திரிபலா கூட மிஸ் பண்ணியோ இல்லை அமுக்குரா சூர்ணத்தை கூட மிஸ் பண்ணியோ ஒரு சூர்ணம் பேஸ் போட்டு அந்த அதுவும் இல்லாமல் அதை நெய்யில் தேனில் அந்த மாதிரி அர்ஜுன் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுனா எதுக்காகனா அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கணுன்றதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பிசிஓஎஸ்க்கு என்ன சார் பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்.
ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அதை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு பிசிஓஎஸ் இருக்குது. அந்த பர்சன் வந்து யங் ஏஜில் ஒரு நல்ல டான்ஸர். இப்போ அதை டான்ஸ் ஆடுறதே நிறுத்திட்டாங்க. அதனால் அவங்க ஒரு சின்ன டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அந்த பர்சனே வந்து யங் ஏஜில் நல்லா யோகா பண்ணியிருந்தாலும் இப்போ சுத்தமாக யோகா பண்ணுறதில்ல அப்படின்னா அவங்க யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பரதநாட்டியம் டான்ஸர்னால் அந்த பரதநாட்டியம் போ. ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ எதில் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அந்த விஷயத்த திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணாவே அந்த ஹார்மோன் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும். அந்த அந்த பர்ட்டிகுலர் பர்சனை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அத்லெட்டாக இருப்பாங்க அவங்க. அவங்க சின்ன வயசில் நிறைய அத்லெட்டிக் ஓடி நிறைய ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 40 ப்ளஸில் இருக்கிறப்ப அவங்களுக்கு பாடி வெயிட் போட்டிருக்கும், ஒபிஸாக இருப்பாங்க, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த அத்லெட்டிக் ஆக்டிவிட்டியை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணாவே போதும். லைட்டாக வாக் பண்ணி அது கொஞ்சம் லைட்டாக ரன் பண்ணி அந்த பழைய ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்க ரிஜுவினேட் பண்ணாவே அவங்க பாடி பழைய கண்டிஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ அதில் ஈஸியாக பிசிஓஎஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம். சார் இப்போ மோர் காமனா சொல்றது டயட். இன்டர்மிட்டன்ட் டயட் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனா போயிட்டுருக்கு. அது வந்து பிசிஓஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? டெஃபினட்டாக இப்போ வந்து டயட்டில் வந்து நீங்கள் வந்து நல்ல மு முளைக்கட்டிய தானியங்களை ரெகுலராக ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கிறது, நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக பிசிஓஎஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று நான் நிறைய பேஷண்ட்டை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வெஜிடபிளை ராவாக வாங்கி அதை அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த வெஜிடபிளை நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த வெஜிடபிளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்றதை நான் ரெகுலராக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் டயட் ஒரு வேளை எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வந்தாவே நல்ல பாடி வெயிட் மெயின்டைன் ஆகும். அதனால ஹார்மோனும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து ஒரு மேஜர் ரோல். இன்னும் பர்டிகுலர் சொல்லப்போனால் இந்த ஜங்க் ஃபுட்டு, அந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றவங்களுக்கு பிசிஓஎஸ் ரொம்ப காமனாக வருது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த ஃபாரின் கல்ச்சரில் சிக்கனை சாப்பிட்றது, அந்த சிக்கன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியாக அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால பிசிஓஎஸ் ரொம்ப காமனாக வருது. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த நம்ம சாப்பிட்ற நான்வெஜ்லேயே ஒரு அதிகமான ப்ராப்ளமேட்டிக் நான்வெஜ்னு பார்த்தா இப்போ சிக்கன் தான். இப்போ ஆனால் சிக்கன் தான் நிறைய பேர் சாப்பிட்றோம். ஸோ அந்த சிக்கன் நிறைய சாப்பிட்றதுனாலேயே பிசிஓஎஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது யங் ஏஜில். ரொம்ப 10 வயசு 12 வயசு குழந்தைங்களாம் அடல்செண்ட்டாக மாறிடுறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த சிக்கனை நிறைய யூஸ் பண்ணுறது தான். அந்த பர்டிகுலராக இந்த பிராய்லர் சிக்கன் நிறைய யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மற்ற நான்வெஜ் எதோ யூஸ் பண்ணாலும் அது இந்த அளவுக்கு இம்பேக்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீனோ மட்டனோ சாப்பிட்றதுனால அது இந்த மாதிரி இம்பேக்ட் அது வந்து ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தை கொடுக்கும், ஹெல்த்தி டயட்டை கொடுக்குது. பட் இது பிராய்லர் சிக்கன் மட்டும்தான் இந்த ஹெல்த்தி டயட்டாக இல்லாமல் இருக்குது. நான் அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்போல்லாம் நீங்கள் பிராய்லர் சிக்கனை சாப்பிட்றீங்களோ அப்போ இமீடியட்டாக முடிச்ச உடனே ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா அந்த பிராய்லர் சிக்கனில் வரக்கூடிய ஒரு ஸ்டீராய்டல் ப்ராப்ளம், அதில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் அந்த லெமன் ஜூஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ஸோ அதுலேருந்தும் எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் வழி சொல்லியிருக்கேன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் 65 கடையில் சிக்கன் மேலேயே அந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்ருவாங்க. அதை லெமனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லாம் அதுதான். அதனால் வரக்கூடிய ஹீட்டோ அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸோ தடுக்கிறதுக்கு தான் அந்த லெமன் சைடிஷ். ஸோ அந்த லெமனை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அந்த இம்பேக்ட் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம இதில் டீடாக்சிஃபிகேஷன் ஒன்று கான்செப்ட் இருக்குல்ல சார், இது வந்து பிசிஓஎஸ் ஹெல்ப் பண்ணுமா? நம்ம உடம்புலேருந்து கழிவுகளை மொத்தமாக வெளியாக்கி ஹார்மோன் இம்பேலன்ஸை நார்மல் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறோன்னா நமக்கு உடம்புல வந்து இன்சுலின் ஆகட்டும், குளுக்கோகான் ஆகட்டும், ஈஸ்ட்ரோஜன் ஆகட்டும், ஆண்ட்ரோஜன் ஆகட்டும், தைராய்டு எல்லா ஹார்மோனும் ஓரளவு ரெகுலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேது பிடிக்கிறதுலாகட்டும், ஒரு வேர்வை நிறைய எக்ஸஸாக வேர்வை வர்றதுலாகட்டும், ஒரு கழிச்சலுக்கு நம்ம மருந்து எடுக்கிறதாகட்டும், இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம பாடியில் மெட்டபாலிசத்தை நார்மல் பண்ணி ஹார்மோன்லாம் நார்மல் கண்ட்ரோல் கொண்டு வரது தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ஆயில் பாத்தில் இது எக்ஸ்டெண்டாக நடக்குது. ஆயில் பாத்து, பஞ்சகற்ப குளியல் சூர்ணம் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக ஹார்மோன் வந்து நல்ல பேலன்ஸுக்கு வருது. அப்படி ஹார்மோன் பேலன்ஸ் வரதுனால என்ன ஆகும், டெஃபினட்டாக பிசிஓஎஸ் கண்ட்ரோல் போகும். இப்போ ஏதாவது ஒரு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இந்த பிசிஓஎஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் வரதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். பிசிஓஎஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். இதே மாதிரி பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.